2025 குரு பெயர்ச்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு கோடிக்கணக்கான பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? மனித வாழ்வில் ஏற்படும் சுப நிகழ்வுகளுக்கு குரு பகவானின் ஆசிகள் தேவை. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அல்லது சித்திரை மாதம் 28ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைவார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதி நிகழ உள்ளது. குரு பகவானின் பார்வை மிதுன ராசியிலிருந்து துலாம், தனுசு மற்றும் கும்ப ராசிகளில் விழுகிறது. இந்த குரு பெயர்ச்சி மற்றும் குருவின் பார்வையால் எந்த ராசிக்காரர்களுக்கு கோடிக்கணக்கான பலன்கள் கிடைக்கும்? இப்போது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சியின் பலன்களை பார்ப்போம். மேஷம். செவ்வாய் ஆட்சியாளராக உள்ள மேஷ ராசிக்காரர்கள். குரு பெயர்ச்சி புதிய முயற்சிகளில் வெற்றியை தரும். நீங்கள் எளிதாக சொத்து வாங்கலாம். குடும்ப பிரச்சினைகளை கவனமாக கையாளவும். 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கப் போகும் குரு உங்கள் ராசியின் 7, 9, 11ஆம் வீடுகளை பார்ப்பார். குருவின் பலன்களால் மேஷ ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் தேடி வரும். ரிஷபம். குடும்ப வீட்டில் சஞ்சரிக்கும் குரு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களின் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியின் 8ஆம் வீட்டில் விழுவதால் மரணத்திற்கு ஒத்த தடைகள் நீங்கும். குருவின் பார்வை 10ஆம் வீட்டில் விழுவதால் சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும். மிதுனம். குரு பிறப்பு ராசியில் அமர்ந்து உங்கள் ராசியின் 5, 7 மற்றும் 9ஆம் வீடுகளை பார்ப்பார். திருமணமான பிறகு குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் உள்ள பிரச்சனைகள் தீரும். திருமணம் சுபமாக இருக்கும். கோயில் தரிசனத்திற்காக ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். கடகம். உங்கள் ராசிக்கு உகந்த 12ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் அவசர செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுங்கள். குருவின் பார்வையால் உங்கள் தொழில் மற்றும் தொழிலின் தற்போதைய நிலை மாறும். மேலும் உங்கள் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நோய்கள் நீங்கும். எதிரிகளைப் பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பதற்கு முன் 2 முறை யோசிப்பது நல்லது. சிம்மம். நல்ல இதத்திற்கு வரும் குரு ராஜதி ராஜயோகத்தை வழங்கப் போகிறார். குருவின் பார்வையால் வேலையில் உள்ள சிக்கல்கள் தீரும். சிலருக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் வரும். வெற்றிக்குப் பிறகு வெற்றி வரும். இது மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய குருவின் பெயர்ச்சி. கன்னி. உங்கள் தொழிலுக்கு உகந்த 10ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் புதிய பதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரும். குருவின் தங்க பார்வையால் வீடு அல்லது நிலம் வாங்கலாம். நீங்கள் ஒரு புதிய வீடு கட்டி கிரகத்தில் நுழைவீர்கள். குரு பகவான் உங்களுக்கு அதிகார பதவியை தரப்போகிறார். துலாம். 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். குருவின் பார்வை உங்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளையும் தரப்போகிறது. படிப்பில் உள்ள தடைகள் நீங்கும். வேலையில் உள்ள சிக்கல்கள் தீர்க்கப்படும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பணமழையில் நனையப் போகிறீர்கள். விருச்சிகம். குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் குரு பகவானிடமிருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பு ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. குருவின் ஆசிர்வதிக்கப்பட்ட பார்வையால் உங்களுக்கு சுப மற்றும் விரைவான செலவுகள் ஏற்படும். வேலை விஷயங்களில் சில சிக்கல்கள் எழலாம். பொறுப்புடன் நடந்து கொள்வது முக்கியம். தனுசு. 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் தீண்டுவார். குருவின் ஆசிகளை நேரடியாக பெறுவீர்கள். உங்கள் வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். குருவின் ஆசிர்வாதத்தின் பலன்கள் ஏராளமாக இருக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வும் அதிகமாக கிடைக்கும். மகரம். குரு பகவான் ருண ரோக சத்ரு ஸ்தானமான 6ஆவது வீட்டில் சஞ்சரிக்கிறார். நோய்கள் நீங்கும். நீங்கள் கேட்ட இடத்திலிருந்து கடன் கிடைக்கும். தனியார் அரசு வேலைகளில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். அவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். வருமானம் அபரிமிதமாக இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசியின் 2ஆவது வீடு, 10ஆவது வீடு மற்றும் 12ஆவது வீட்டிற்கு வருகை தருகிறார். சுப காரியங்கள் கூடிவரும். சுப காரியங்கள் நடக்கும். கும்பம். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருகை தருகிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருகை தருவதால் குபேர யோகம் வரப்போகிறது. வேலையில் உள்ள பிரச்சனைகள் தீரும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். புதிய மதிப்புமிக்க பதவிகள் வரும். மீனம். குருவின் ஆட்சியை பெறும் மீன ராசிக்காரர்கள். உங்கள் ராசியின் 4ஆவது வீட்டில் சஞ்சரிக்கப் போகும் குரு உங்கள் ராசியின் 8ஆவது, 10ஆவது மற்றும் 12ஆவது வீடுகளில் இருப்பார். உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வேலையில் உங்கள் மரியாதை மற்றும் மரியாதை அதிகரிக்கும். குரு உங்கள் பணியிடத்திற்கு வருகை தருவதால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இது குருவின் யோக பெயர்ச்சி. நீங்கள் அதிர்ஷ்ட மழையில் நனையப் போகிறீர்கள்.
2025 குரு பெயர்ச்சி பலரது வாழ்க்கையில் திருப்புமுனையாக இருக்கும். குறிப்பாக மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் மற்றும் மீன ராசிக்காரர்கள் கோடி நன்மைகள் பெறக்கூடும். இந்த நன்மைகளை உறுதி செய்ய குருவை வியாழக்கிழமைகளில் வழிபட்டு குரு மந்திரம் ஓம் குரவே நமக ஜபிக்கலாம். சீரான வாழ்விற்கு குருவின் அருளும் நம் முயற்சியும் சேர வேண்டும்.